ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK Vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பஜ்ஜி தான் வந்து போட போகிறோம். ஏன்னா பொண்ணுக்கு வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. அதில் வந்து நமக்கு வந்து வாழைக்காய் வந்து மெஞ்சிடுச்சு. வாழைக்காய் மெஞ்சது பார்த்ததுமே பசங்க வந்து என்னென்னா எங்களுக்கு பஜ்ஜி போட்டு தரணும்னு அப்போவுமே சொல்லிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் நிறையாவே மெஞ்சிடுச்சு. அண்ணனுக்கு அக்காவுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு ஒரு 3 வாழைக்காய் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி அண்ணன் பசங்க வந்திருந்தாங்க, என்னுடைய பசங்க இருந்தாங்க, எல்லாருமே வந்து பஜ்ஜி போட்டு கேட்டாங்க. சரி இன்னைக்கு பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பஜ்ஜி போடுறதுக்கு வந்து முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதுக்கு வந்து நம்ம 3 மாவு வந்து சேர்க்கணும். என்னெல்லாம்னா அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு. இந்த 3 வந்து இப்போ வந்து அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து கையளவுலேயே வந்து நான் எடுத்து போட்டுட்டேன். தெரியாதவங்க ஸ்பூன் அளவில் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கடலை மாவு, இப்போ நம்ம பஜ்ஜிக்கு வந்து எவ்வளவு தேவையோ கடலை மாவு அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம உப்பு வந்து தேவையான அளவு வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஏன்னா வாழைக்காயில் வந்து காரம் இருக்காது, அதனால கொஞ்சம் வந்து காரம் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். இது கூட உப்பு வந்து அளவோடு எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து பஜ்ஜிக்கு வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாகிட்டோ இல்லைன்னா சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் வந்து விட்டு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். தண்ணி அதிகமாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம பஜ்ஜி மாவில் வந்து ஒட்டாது. அதனால் கொஞ்சம் வந்து செமி சாலிட் அளவுக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பஜ்ஜி மாவை இந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் வந்து அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு பாத்திரத்தில் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் அந்த பஜ்ஜி வந்து நம்ம போடும்போது நல்லா பொபி வரும். இதுக்கு வந்து நம்ம சோடா உப்பு வந்து போடணும்னு அவசியம் இல்லை. 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டாலே போதும், அந்த பஜ்ஜி வந்து நல்லா உப்பி பொம்மி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து இதை வந்து ஊற போட்டுட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாழைக்காயை வந்து கட் பண்ணிட்டேன். வாழைக்காய் வந்து நம்ம 2 சைஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஒன்றுலே வந்து நம்ம நீளமாக கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா 2ஆக கட் பண்ணிவிட்டு நீள்வாக்கில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து விட்டு ஆயில் நல்லாவே சூடாகணும். நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் வந்து பஜ்ஜி போட ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே என்னுடைய பையன் வந்து பஜ்ஜி ரெடி ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னம்மா ரெடி ஆயாச்சா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி வந்தாச்சு. நான் இப்போ வந்து வாழைக்காய் வந்து தோல் எடுத்துக்கணும். மேலே இருக்கக்கூடிய தோலை வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கணும், அப்படியே போடக்கூடாது. மேலே இருக்க தோலை மட்டும் நம்ம வந்து லைட்டாக வந்து சீவி எடுத்துட்டா போதும். ரொம்பவே வந்து சீவ வேண்டாம். தோல் இருந்தும் இல்லாதது மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து தோலை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு சீவுறதுக்கான சீவல் இருந்து அப்படின்னா நம்ம வந்து அதிலே வந்து சீவிக்கலாம். எனக்கு வந்து சென்னையில் தான் இருக்கிறதுனால இங்கே வந்து அது சீவல் இல்லாததுனால நான் கையிலே வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே பசங்க எல்லாம் வந்து பஜ்ஜி போட்டாச்சான்னு ரொம்பவே வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே போதும், செஞ்சு ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு வந்து சாப்பிடணும், அந்த அளவுக்கு ஆர்வமாக வந்து இருப்பாங்க பசங்க எல்லாம். இப்போ நம்ம வந்து சீவி எடுத்தாச்சு. எண்ணெய் வந்து சூடாயாச்சு. எண்ணெய் வந்து சூடாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ட்ராப்ஸ் வந்து பஜ்ஜி மாவை நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து பொபி நமக்கு வந்து வரும். அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஆயில் வந்து சூடாயிட்டு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு வந்து எண்ணெய் நான் அதிகமாக விட்டுருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து நான் பஜ்ஜி போட்டுட்டு இருந்தேன். நம்ம எவ்வளவு ஆயில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பஜ்ஜி வந்து போடலாம். ஒன் டைமில் நான் இதில் வந்து ஒரு 7 பஜ்ஜி கிட்ட நான் போட்டிருந்தேன். பஜ்ஜி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதுமே நம்ம வந்து அதை மாற்றி போடணும். மாற்றி போட்டால் தான் கீழே இருக்கிற மாவு வந்து மேலே வந்துட்டு மேலே இருக்கிற மாவு வந்து கீழே வந்து வெந்து வரும் நமக்கு. அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பஜ்ஜி மாவு வந்து தீஞ்சது மாதிரி இருக்கும். அதனால் கரிஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உள்ளே இருக்க மாவெல்லாம் வந்து நமக்கு வெந்துடும். பசங்க எல்லாம் பக்கத்துலேயே நின்று வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க வெந்துடுச்சா அப்படின்னு சொல்லி. பஜ்ஜி வந்து ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பஜ்ஜிக்கு வந்து நம்ம இது தக்காளி சட்னியை விட தேங்காய் சட்னி எடுத்தோம்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பசங்க வந்து டொமேட்டோ கெச்சப் தான் எடுத்துருக்குறாங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.